லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. மத்திய அரசு தமிழ்நாட்டை புறக்கணித்திருக்கு பட்ஜெட்டில் அப்படின்னு திரு ஸ்டாலின் சொல்வது ஏற்புடையதல்ல. ஏன்னா மத்திய அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு திட்டங்களை கொடுத்து அதற்கான நிதியை மத்திய அரசின் தொகுப்பு நிதியிலிருந்து ஒதுக்குகிறது அப்படின்னு அறிக்கையில் சொல்லியிருக்காரு. குறிப்பாக தமிழகம் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டபோது கூட மத்திய அரசு 2 தவணையாக நிதி ஒதுக்கியது. வரும் காலங்களில் தமிழ்நாட்டிற்கு தேவைப்படுவதற்கு ஏற்ற வகையில் மத்திய அரசு உதவிக்கரம் நீட்டும். அதனால் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்காமலாம் தவிர்க்கக்கூடாது. நேரடியாக பட்ஜெட்டில் நிதி வேணும், எதிர்பார்த்த நிதி கிடைக்கலனா பிரதமர்கிட்டையோ மத்திய நிதி அமைச்சர்கிட்டையோ நிதி ஆயோக் கூட்டத்தில் வலியுறுத்துவது தான் கடமை அப்படின்னு திரு ஜி.கே. வாசன் அறிக்கை கொடுத்துருக்கு. இப்படி தான் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது தமிழகத்தினுடைய நலன் சார்ந்து நம்ம கனகராஜ் சொன்னார். இப்போ நிதி ஆயோக்னு இப்போ பேர் வச்சு புறக்கணிக்கப்படவில்லைன்னே முடிவு பண்ணிட்டார் திரு ஜி.கே. வாசன். ஒட்டுமொத்த தமிழ்நாடும் புறக்கணிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை சார், நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கீங்களோ இல்லையோ, உங்களுடைய உரிமைகளை உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லுகின்ற இடம் நிதி ஆயோக் என்று சொல்லப்படுகின்ற அந்த காலத்தில் திட்டக்குழுவாக இருந்தது. நிதி ஆயோக் ஆயிருக்கு. பிரதமரிடம் நேரடியாக அதை வலியுறுத்தக்கூடிய வாய்ப்பும் அவருக்கு நேரடியாக கிடைக்கக்கூடியது. இன்னும் சொல்லப்போனால் கடந்த காலத்திலே மரியாதைக்குரிய சேலம் இரும்பு ஆலை கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை என்பது தலைவர் காமராஜ் காலத்திலிருந்து பேரறிஞர் அண்ணா காலத்திலே அப்புறம் கலைஞர் காலத்திலேயும் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வந்த நேரத்திலே அப்பொழுது நடந்த திட்ட கமிஷன் கூட்டத்திலே தமிழக முதல்வராக இருந்த டாக்டர் கலைஞர் கலந்து கொண்டு அந்த சேலம் உருக்காலை திட்டத்தின் அவசியம், அதற்கு தேவையான நிதியை வலியுறுத்தி பேசிவிட்டு அவர் வெளிநடப்பு செய்து விட்டார். அதற்கு பின்னால் அன்றைக்கு பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் சேலம் உருக்காலை திட்டத்திற்கு தேவையான நிதியை ஒதுக்குவதாக அறிவித்ததற்கு பின்னால் மாலை டாக்டர் கலைஞர் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டார். என்னை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய நிலையை வலியுறுத்தி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த நிதி ஆய்வு கூட்டத்திலே கலந்து கொள்வதன் மூலமாக முதலமைச்சருக்கு கிடைக்கிறது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர் என்னென்ன திட்டங்களுக்கு நமக்கு நிதி கிடைக்கவில்லை, ஏன் மறுக்கப்படுகிறது என்பதை அவர் வலியுறுத்தி பேச வேண்டும் என்பது தலைவர் வாசனுடைய கோரிக்கையாக. எய்ம்ஸ்க்கு நிதி ஒதுக்கலை அப்படின்னு கேட்குறாங்க, மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்டுக்கு நிதி ஒதுக்கலைன்னு கேட்குறாங்க, அதுக்கு ரயில்வே திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கலைன்னு கேட்குறாங்க. அதெல்லாமே நீங்கள் நிதி ஆய்வு கூட்டன்றது இதை பற்றி சொல்லி பெற வேண்டிய நிதியை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குவது. ஏற்கனவே ஒதுக்கீடு செய்யப்பட்ட திட்டங்கள் தானே, அதில் நிதி ஒதுக்கீடு செய்யலன்றது நீங்கள் நேரடியாக அந்த கூட்டத்தில் போய் வலியுறுத்தி சொல்லலாம். ஏன்னா வாய்ப்பு வரும்போது தமிழகத்துடைய நலன் சார்ந்து பேச வேண்டிய பொறுப்பும் கடமையும் முதலமைச்சருக்கு இருக்கு. இல்ல 2 தவணையாக மத்திய அரசு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 2 முறை கொடுத்தாங்க. எவ்வளவு கொடுத்தாங்க? 276 கோடி தான் கொடுத்தாங்க. அதுக்கு கூட உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்துச்சு தமிழ்நாடு அரசுன்னு முதல்வர் சொல்லியிருக்காரு. தலைவர் வாசன் மாதிரியானவர்கள் இப்படி ஒரு ஆர்கியூமெண்ட்டை எதுக்காக வைக்கிறாங்க சார்? நான் என்ன கேட்குறேன், அந்த வெள்ளமே வரலைனாலும் அந்த பணம் வந்திருக்கு சார். ஆமாம் சார், அது வருது. நான் என்ன சொல்றேன், டெல்லிக்கு அதுல கொடுத்தாங்களா இல்ல, டெல்லியில வெள்ளம் வந்ததா இல்லையா, டெல்லிக்கு எல்லாம் நான் என்ன சொல்றேங்க, இந்த நிகழ்வுகளை இந்த கோரிக்கைகளை அழுத்தமாக சொல்லக்கூடிய ஒரு இடம் நிதி ஆயோக். என்ன தொனி அந்த அறிக்கையில இருக்கு? நான் திரு ஜி.கே. வாசன் அறிக்கையில மத்திய அரசு ரொம்ப பெருந்தன்மையாக நடந்து கொள்கிறது, நீங்க போய் வேண்டி விரும்பி வலியுறுத்தி கேட்டால் உங்களுக்கு தேவையான நிதி கிடைக்கும் அப்படின்ற தொனியில தான் அது கொடுக்காதது இல்ல புறக்கணித்தது நீங்க வலியுறுத்தி சொல்லலாம்ன்ற. கொடுக்காதத புறக்கணிக்கத அப்படி இல்லவே இல்லை அறிக்கையில. சார் நீங்க கண்டிக்கல. இல்ல இது அறிக்கையில சொல்லணும்னு அவசியம். இப்ப நீங்க இவங்க கூட்டணிக்காக அதே மாதிரி எப்படி பேசுறாங்களோ அது மாதிரி எங்களுடைய கூட்டணிக்காக அவர் பேசி இருக்கலாம். ஆனா என்னுடைய நோக்கம் தமிழகத்தின் நலன் சார்ந்து பேசுறேன். நானும் தமிழ்நாட்டுக்காக தான் பேசுறேன். தமிழ்நாட்டு நலனில் உண்மையில் அக்கறையோடு இருப்பார். ஆனால் நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் கலந்து கொண்டு நமக்கு பெற வேண்டிய நிதியை வலியுறுத்தி பெறணும். அதுதான் ஒரு முதலமைச்சருடைய கடமையாக நான் கருதுகிறேன். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.